வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் பிப்ரவரி மந்தில் நடந்த முக்கியமான கான்ஃபரன்ஸ் அண்ட் சமிட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பிப்ரவரி மந்தில் அப்பாயின்மெண்ட்ஸ், டேஸ் அண்ட் தீம்ஸ், ஸோ இது ரெண்டு டாப்பிக்கை கவர் பண்ணியிருக்கோம். நம்ம மந்த் வைஸான கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது அந்த மந்தில் என்னென்ன நடந்தது டோட்டலாக கன்சாலிடேட்டடாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ப்ரீவியஸாக அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் டேஸ் அண்ட் தீம்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பைலிங்குவலாக தான் இருக்கும், இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலேயுமே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 6th இந்தியா ரஷ்யா மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ். 6th இந்தியா ரஷ்யா மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா பெங்களூரில் நடந்திருக்கு. பெங்களூர் இட்ஸ் இன் கர்நாடகா. ஸோ இதில் யாரெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க முக்கியமான அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியன் சைடில் பெல், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், அண்ட் இது வந்து ரஷ்யாவை சேர்ந்த ஜேஎஸ்சி, ரோசோ போரன் எக்ஸ்போர்ட். இது வந்து ரஷ்யன் கம்பெனி அண்ட் இந்தியன் கம்பெனி, இந்தியன் சைடில் பெல். ஸோ எதுக்காக இந்த மீட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டு நாட்டுக்கு இடையில இருக்க டிஃபென்ஸ் செக்டாரை மேம்படுத்துறதுக்காக நடந்த ஒரு மீட்டிங் தான் இந்த 6th இந்தியா ரஷ்யா இண்டஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ். ஸோ பெல்லை பற்றி சின்னதாக ஒன்று பார்ப்போம். பெல் வந்து ஒரு நவரத்னா கம்பெனி. இந்த பெல் எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருதுன்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். ஸோ பெல்லோட மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சேர்மேன் யாருன்னு பார்த்தோம்னா எம்வி கௌதமா தான் வந்து மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சேர்மன் ஆஃப் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். ஸோ இந்த மீட்டிங் டிஃபென்ஸோட மேம்பாட்டுகளுக்காக நடந்த ஒரு மீட்டிங். அடுத்து 20th வேர்ல்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சமிட். 20th வேர்ல்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், WSD அப்படின்னு ஷார்ட்டாக கேட்பாங்க, ஓகேங்களா. WSD சமிட் 2021 எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, யாரோட தலைமையில் நடந்ததுன்னு பார்த்தோம்னா, இனாகிரேட்டட் பை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் வந்து இனாகிரேட் பண்ணி வச்சது. அண்ட் இதை அட்டன் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சுப்பிரமணிய ஜெய்சங்கர். இவர் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர், மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். ஸோ இந்த மீட்டிங் மூலயமா 2030க்குள்ளார ஒரு கோல் வச்சிருக்காங்க இந்தியா, அதாவது 450 ஜிகாவாட்ஸ் ரினியூவபிள் எனர்ஜி மூலிமா நாங்கள் இவ்வளோ பவரை ஜென்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கோல் செட் பண்ணியிருக்காங்க. 450 ஜிகாவாட்ஸ் எந்த வருஷத்துக்குள்ளார? 2020க்குள்ளார. இப்போ அந்த பொல்யூஷன் எமிட்டர், அதிகமான பொல்யூஷனை வெளியேற்றுற நாடுகளில் இந்தியா வந்து 3வது இடத்துல இருக்கு. 3rd பிளேஸ் வந்து இந்தியா அண்ட் 1st பிளேஸ் வந்து US, 2nd பிளேஸ் வந்து சைனா. ஸோ இந்த அதிகமாக பொல்யூஷன் வந்து வெளியேற்றுற நாடுகளில் முதல்ல வந்து US, சைனா, இந்தியா. இதை குறைக்கிறதுக்காக இந்த கோல் வந்து செட் பண்ணியிருக்காங்க இந்தியா. அண்ட் இதை ஆர்கனைஸ் பண்ணது, அதாவது இந்த வேர்ல்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சமிட்டை ஆர்கனைஸ் பண்ணது வந்து டெரி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது தி எனர்ஜி அண்ட் ரிசோர்ஸ் இன்ஸ்டிடியூட். தி எனர்ஜி அண்ட் ரிசோர்ஸ் இன்ஸ்டிடியூட், இது டெல்லியில் இருக்கு. இந்த சமிட், அதாவது 20th வேர்ல்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சமிட் நியூ டெல்லியில் நடந்தது. யார் ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா டெரி, இனாகிரேட்டட் பை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. இந்தியா சார்பாக யார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சுப்பிரமணிய ஜெய்சங்கர், மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். அடுத்து 2nd இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி.
இது எங்க நடந்தது பார்த்தோம்னா, யாரு ஹோஸ்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா கேரளால. அண்டு இது கரெக்டா கேரளால கோழிக்கோடுங்கிற இடத்துல ஜெண்டர் பார்க் கேம்பஸ் அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு. இதோட தீம், ஸோ இந்த கான்ஃபரன்ஸோட தீம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெண்டர் இஸ் சஸ்டைனபிள் என்டர்பிரினர்ஷிப் அண்ட் சோஷியல் பிஸ்னஸ், த மீடியேட்டிங் ரோல் ஆஃப் எம்பவர்மெண்ட். ஸோ இந்த இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வந்து கோழிக்கோட்ல கேரளால நடந்திருக்கு. கேரளால தான் வந்து இன்டர்நேஷனல் உமன் ட்ரேட் அண்ட் ரிசர்ச் சென்டர் வரப்போகுது. இன்டர்நேஷனல் உமன் ட்ரேட் அண்ட் ரிசர்ச் சென்டர் வரப்போகுது. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட், ஓகேங்களா, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் உமன் ட்ரேட் அண்ட் ரிசர்ச் சென்டர் வந்து எங்க வருதுன்னு பார்த்தோன்னா கேரளால. அடுத்து ஃபர்ஸ்ட் கார்பன் நியூட்ரல் ஈவெண்ட். இந்த ஈவெண்ட் முதல்ல இந்தியாவில் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கோழிக்கோட்ல. ஃபர்ஸ்ட் கார்பன் நடுநிலை நிகழ்வு கோழிக்கோட், கேரளா. 29th NASSCOM டெக்னாலஜி அண்ட் லீடர்ஷிப் ஃபோரம் 2021. இது 29th எடிஷன், 2021 நடக்கிற 29th எடிஷன் தான் இந்த NASSCOM டெக்னாலஜி அண்ட் லீடர்ஷிப் ஃபோரம். இதோட தீம் அப்படின்னு பார்த்தோம்னா ஷேப்பிங் த ஃபியூச்சர் டுவர்ட்ஸ் எ பெட்டர் நார்மல். ஷேப்பிங் த ஃபியூச்சர் டுவர்ட்ஸ் எ பெட்டர் நார்மல். இது எந்த ஒரு பிளேஸ்லையும் நடக்கல, இது விர்ச்சுவலா நடந்தது. ஸோ 2020 கொரோனாக்கு அப்புறம் நிறைய மீட்டிங் வந்து விர்ச்சுவலா தான் நடக்குது. அதுல தலைமை தாங்கி, அதாவது அட்ரஸ் பண்ணது யாரு, ஆர்கனைஸ் பண்ணது யாருங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு. ஹோஸ்ட் பண்ணது எந்த கண்ட்ரி அப்படின்னு கேள்விகள் தான் டைரக்டா கேட்குறாங்க. ஸோ இந்த ஃபோரமை வந்து அட்ரஸ் பண்ணது வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி. ஆர்கனைஸ் பண்றது வந்து NASSCOM. ஆர்கனைஸ் பண்ணது NASSCOM. NASSCOMோட ஹெட் குவார்டர்னு பார்த்தோம்னா நொய்டா, உத்தரப்பிரதேஷ். ஸோ NASSCOMோட 29th லீடர்ஷிப் ஃபோரம் விர்ச்சுவலா பிரைம் மினிஸ்டர் மோடி தலைமையில யார் நடத்தி வச்சாங்க? NASSCOM, ஓகேங்களா. ஜாயிண்ட் கான்ஃபரன்ஸ் ஆஃப் 11th வேர்ல்டு பெட்ரோ கோல் காங்கிரஸ் 2021 அண்ட் வேர்ல்டு ஃபியூச்சர் ஃபியூவல் சமிட். வேர்ல்டு ஃபியூச்சர் ஃபியூவல் சமிட் 2021 எங்க நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா நியூ டெல்லியில் நடந்திருக்கு. ஜாயிண்ட் கான்ஃபரன்ஸ் ஆஃப், ஸோ 2 கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. ஒன்று வந்து 11th வேர்ல்டு பெட்ரோ கோல் காங்கிரஸ் 2021 அண்ட் வேர்ல்டு ஃபியூச்சர் ஃபியூவல் சமிட் 2021. இது ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல நியூ டெல்லியில தான் நடந்திருக்கு. இது அட்ரஸ் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான். மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ஓட ஹெட் தர்மேந்திர பிரதான். இதோட தீம், ஸோ இந்த 2 சமிட்டோட தீம் அப்படின்னு பார்த்தோம்னா பெட்ரோலியம் கோல் கேஸ் டுவோர்ட்ஸ் எ வின்-வின் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர். தர்மேந்திர பிரதானோட கான்ஸ்டிடியூவன்சி, இவரு எந்த இடத்துல நின்று ஜெயிச்சாரு அப்படிங்கிறது, அதாவது ஒவ்வொரு ஹோம் மினிஸ்டரும் எந்த கான்ஸ்டிடியூன்சியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி. இவரோட கான்ஸ்டிடியூன்சின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேஷ். அடுத்து 4th ஃபாரின் ஆஃபீஸ் கன்சல்டேஷன். 4th ஃபாரின் ஆஃபீஸ் கன்சல்டேஷன் இது 2 நாட்டுக்கு இடையில நடந்த ஒரு சின்ன மீட்டிங், பைலேட்ரல் மீட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். 2 நாட்டுக்கு இடையில நடந்தா அதை பைலேட்ரல் மீட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பைலேட்ரல் மீட்டிங் எந்த 2 நாட்டுக்குள்ள, இந்தியா அண்ட் கத்தாருக்கு நடுவில் நடந்தது தான் இந்த 4th ஃபாரின் ஆஃபீஸ் கன்சல்டேஷன். இந்தியாவுக்கும் கத்தாருக்கும் நடுவில் நடந்தது. அண்ட் இதுல கலந்துகிட்டது, இதுல தலைமை தாங்கினது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா சைட்ல மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட செக்ரட்டரி. மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட செக்ரட்டரி யாருன்னு சஞ்சய் பட்டாச்சாரியா. அண்ட் கத்தார் சைட்ல, இந்தியா சைட்ல வந்து செக்ரட்டரி கலந்துகிட்டாரு. கத்தார் சைட்ல வந்து டாக்டர் அகமத் அசீன் அல் ஹமதி. இவரும் வந்து செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ். ஸோ இவரும் ஒரு செக்ரட்டரி, இவரும் ஒரு செக்ரட்டரி தான் கலந்துகிட்டாங்க. ஸோ இது இந்த 4th ஃபாரின் ஆஃபீஸ் கன்சல்டேஷன் வந்து இந்தியாவுக்கும் கத்தாருக்கும் நடந்த ஒரு சின்ன பைலேட்ரல் மீட்டிங். இது மூலியமா பொலிட்டிக்கல்
எனர்ஜி, ட்ரேட் அண்ட் காமர்ஸ், அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட். இது ரிலேட்டடான டாபிக்லாம் வந்து பேச்சுவார்த்தை நடந்தது இந்த மீட்டிங் மூலிமா. ரெண்டு நாட்டுக்கும் இடையில ஒரு நல்ல ஒரு நட்புறவு மாதிரி. ஸோ கத்தாரோட கேபிட்டல், கத்தாரோட கேபிட்டல்னு பார்த்தோம்னா தோஹா. கத்தாரோட கேபிட்டல் தோஹா. கரன்சி கத்தாரி ரியால். கத்தாரி ரியால் தான் வந்து கத்தாரோட கரன்சி. கத்தாரோட கேபிட்டல் வந்து தோஹா. அடுத்து 11th இந்தியா யூரோப்பியன் யூனியன் மேக்ரோ எக்கனாமிக் டயலாக். இதுவும் வந்து விர்ச்சுவலாக நடந்த ஒரு மீட்டிங். இந்தியா யூரோப்பியன் யூனியன் மேக்ரோ எக்கனாமிக் டயலாக். இதில் கலந்துக்கிட்டது, இந்தியா சைடில் கலந்துக்கிட்டது யார் அப்படின்னு பார்த்தோம்னா செக்ரட்டரி ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் தருண் பஜாஜ். செக்ரட்டரி ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் தருண் பஜாஜ். அடுத்து யூரோப்பியன் யூனியன் கமிஷன் மூலமா கலந்துகிட்டது யாருன்னு பார்த்தோம்னா அதோட டைரக்டர் ஜெனரல். இந்த யூரோப்பியன் யூனியனுங்கிறது வந்து 27 நாடுகள் சேர்ந்த ஒரு யூனியன். இதோட பிரசிடென்ட், ஸோ இதோட பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தோம்னா டேவிட் மரியா சசோலி. டேவிட் மரியா சசோலி தான் இந்த யூரோப்பியன் யூனியனோட பிரசிடென்ட். அண்ட் இதில் கலந்துகிட்டது, இந்த டயலாக்ல கலந்துகிட்டது வந்து யாருன்னு பார்த்தோம்னா மார்டன் வெர்வே, டைரக்டர் ஜெனரல் எக்கனாமிக் அண்ட் ஃபினான்ஷியல் அஃபேர்ஸ் ஆஃப் யூரோப்பியன் கமிஷன். ஸோ யூரோப்பியன் யூனியனில் மொத்தமாக எத்தனை கண்ட்ரிஸ் இருக்கு? 27 கண்ட்ரிஸ் இருக்கு. அடுத்து இந்தியா ஆஸ்திரேலியா சர்க்குலர் எக்கானமி ஹேக்கத்தான் 2021. இதை ஆர்கனைஸ் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அட்டல் இனோவேஷன் மிஷன், நிதி ஆயோக் மூலயமா இந்த ஹேக்கத்தான்ங்கிற ஒரு சமிட் வந்து நடந்தது. அண்ட் இது எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 8லிருந்து 11th பிப்ரவரி வரைக்கும் நடந்த ஒரு சமிட். ஸோ இதில் யார் வந்து அட்ரஸ் பண்ணாங்க? இது வந்து விர்ச்சுவலாக நடந்தது தான். இது யார் அட்ரஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா பிஎம் மோடி. பிஎம் மோடி தான் வந்து, பிரைம் மினிஸ்டர் மோடி தான் வந்து அட்ரஸ் பண்ணது. அண்ட் இந்த ஹேக்கத்தான்ல வந்து 72 டீம்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த ஹேக்கத்தாங்கிற காம்படிஷன் லெவல்ல வந்து 72 டீம்ஸ் கலந்துக்கிட்டாங்க. நேஷனல் மெட்ரோலஜி கான்க்ளேவ், தேசிய அளவிய கான்க்ளேவ். மெட்ரோலஜினா அளவியல். இந்த கான்க்ளேவ் வந்து யாரால நடத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து விர்ச்சுவலாக நடந்த ஒரு மீட்டிங் தான். மோடி தான் வந்து இனாகரேட் பண்ணி வச்சது. இந்த கான்க்ளேவ்ல கொச்சி டு மங்களூருக்கு ஒரு 450 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு நேஷனல் கேஸ் பைப்லைன் ஸ்கீம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு ப்ரோக்ராம், நேஷனல் கேஸ் பைப்லைன் 450 கிலோமீட்டருக்கு கொச்சியிலிருந்து மங்களூரு வரைக்குமே. இந்த நேஷனல் கேஸ் பைப்லைன் யாருக்கு இந்த ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெயில். ஸோ இந்த நேஷனல் மெட்ரோலஜி கான்க்ளேவ் மூலியமா கொச்சி டு மங்களூரு வரைக்கும் 450 கிலோமீட்டருக்கு ஒரு கேஸ் பைப்லைன் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க நரேந்திர மோடி. இதோட அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கெயில். 18th எடிஷன் ஆஃப் பயோ ஏசியா 2021. பயோ ஏசியா 2021 எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஹைதராபாத்ல நடந்திருக்கு. இதை ஆர்கனைஸ் பண்ணது வந்து தெலுங்கானா கவர்மெண்ட். அண்ட் இதோட தீம், பயோ ஏசியாவோட தீம் அப்படின்னு பார்த்தோம்னா மூவ் த நீடில் தான் இந்த எடிஷனோட தீம். அடுத்து 8th ஏசியன் இந்தியா டூரிசம் மினிஸ்டர்ஸ் மீட்டிங். 8th ஏசியன் இந்தியா டூரிசம் மினிஸ்டர்ஸ் மீட்டிங். ஏசியனுங்கிறது வந்து அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்.
அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன் தான் வந்து ஏஷியன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மீட்டிங் யார் தலைமையில் யார் அட்ரஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரகலாத் சிங் பட்டேல். பிரகலாத் சிங் பட்டேல் இந்தியா சைட்ல இருந்து பிரகலாத் சிங் பட்டேல். அண்ட் இவர் டாக்டர் தோங்கோங்கிறவர் வந்து கம்போடியா நாட்டை சேர்ந்தவர். கம்போடியா நாட்டை சேர்ந்தவர் தான் வந்து டாக்டர் தோங்கோங். பிரகலாத் சிங் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அண்ட் டூரிசம், கல்ச்சர் அண்ட் டூரிசமோட மினிஸ்டர் தான் வந்து பிரகலாத் சிங் பட்டேல். ஸோ இந்த ஏஷியன் இதில் எத்தனை கண்ட்ரிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மெம்பர் கண்ட்ரிஸ், ஏஷியன் ஆர்கனைசேஷனோட மெம்பர் கண்ட்ரிஸ்னு பார்த்தோம்னா மொத்தமாக 10 கண்ட்ரிஸ் இருக்குது. அதில் அப்சர்வர் கண்ட்ரிஸாக 2 இருக்குது. அது என்னென்னு பார்த்தோம்னா பப்பு நியூ கினியா, திமோர் லெஸ்தி, பப்பு நியூ கினியா. இது ரெண்டுமே வந்து அப்சர்வர் ஸ்டேட்ஸ், அப்சர்வர் கண்ட்ரி அப்படிம்போம். அண்டு மெம்பர் கண்ட்ரின்னு பார்த்தோம்னா 10 கண்ட்ரி இருக்கு. 10 கண்ட்ரி என்னன்னா, ஸோ ஏஷியன் இதில் வந்து 10 கண்ட்ரிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரூனி, கம்போடியா, இந்தோனேஷியா, லாவோஸ், மலேசியா, மியான்மர், பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து அண்ட் வியட்நாம். ஏஷியன் அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷனோட மெம்பர் கண்ட்ரிஸ்னு பார்த்தோம்னா மொத்தம் 10 கண்ட்ரிஸ். அண்ட் அப்சர்வர்னு பார்த்தோம்னா 2, பப்பு நியூ கினியா, டிமோர் லெஸ்தி. ஏஷியாவோட ஹெட் குவார்ட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா ஜகார்ட்டா எங்க இருக்கு? இந்தோனேஷியா. ஜகார்ட்டா இந்தோனேஷியால இருக்கு. ஸோ அடுத்து ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங் 2021. இதுவும் வந்து ஒரு பைலேட்ரல் சமிட் மாதிரி தான். இந்தியாவுக்கும் பஹ்ரைன் நாட்டுக்கும் நடந்த ஒரு ஜாயிண்ட் மீட்டிங். ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங் 2021 இந்தியாவுக்கும் பஹ்ரைனுக்கும். இந்தியா சார்பில் யார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரினியூவல் எனர்ஜியோட செக்ரட்டரி, மினிஸ்ட்ரி ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜியோட ஜாயிண்ட் செக்ரட்டரி தினேஷ் தயானந்த் ஜக்தேல். அண்ட் பஹ்ரைன் நாட்டு சார்பா அப்துல் ஹுசைன் பின் அலி மிர்சா. பஹ்ரைன் நாட்டோட கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா மனாமா. கரன்சி பஹ்ரைனி தினார் தான் வந்து பஹ்ரைன் நாட்டோட கரன்சி. ஸோ தினேஷ் தயானந்த் ஜக்தேல் யாருன்னா ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜி, மினிஸ்டர் ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜியோட ஜாயிண்ட் செக்ரட்டரி தான் வந்து தினேஷ் தயானந்த் ஜக்தேல். இதுதான் முக்கியமான கேள்வி, யார் வந்து ஜாயிண்ட் செக்ரட்டரி அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்து செகண்ட் மீட்டிங் ஆஃப் இந்தியா சிங்கப்பூர் சிஇஓ ஃபோரம். இந்தியா சிங்கப்பூருக்கு இடையில நடந்த ஒரு மீட்டிங். இது ஆர்கனைஸ் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா FICCI DPIIT. அண்ட் இதுல கலந்துகிட்டது, அதாவது அட்ரஸ் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பியூஷ் கோயல். அண்ட் இந்த மீட்டிங் வந்து 2018க்கு அப்புறம் இப்பதான் 2021ல நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து 2018ல நடந்தது. செகண்ட் மீட்டிங் 2021ல நடக்குது. ஆர்கனைஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா FICCI DPIIT. FICCIனா ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ்
Chambers of Commerce and Industry. Federation of Indian Chambers of Commerce and Industry. DPIIT ங்கிறது வந்து Department of Promotion of Department for Promotion of Industry and Internal Trade. FICCI ங்கிறது வந்து Federation of Indian Chambers of Commerce and Industry. DPIIT ங்கிறது வந்து Department for Promotion of Industry and Internal Trade. இவங்க ஆர்கனைஸ் பண்ணது தான் செகண்ட் மீட்டிங் ஆஃப் இந்தியா சிங்கப்பூர் CEO ஃபோரம். ஸோ முதல் மீட்டிங் வந்து 2018 நடக்குது, அடுத்து ரெண்டாவது மீட்டிங் 2021 நடக்குது. இதை அட்ரஸ் பண்ணது வந்து பியூஷ் கோயல். அடுத்த கேள்வி, அடுத்த சமிட் பார்த்தோம்னா தேர்ட் இந்தியா ஆஸ்திரேலியா ஜப்பான் USA குவாட்ரிலேட்ரல். ஸோ 2 கண்ட்ரினா பைலேட்ரல், 3 கண்ட்ரினா ட்ரைலேட்ரல், 4 கண்ட்ரிக்கு வந்து குவாட். Quadrilateral Security Dialogue Ministerial Meeting 2021 India, Australia, Japan, US. ஸோ ஆட் ஒன் அவுட்ல கூட கேட்க வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் குவாட்னா இவங்க 4 கண்ட்ரி. ரீசெண்டாக பார்த்தோன்னா நிறைய மிலிட்ரி எக்ஸசைஸும் வந்து 4 கண்ட்ரி சேர்ந்து தான் நடந்துச்சு. ஸோ குவாட் செக்யூரிட்டி டயலாக் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா விர்ச்சுவலாக நடந்தது வாஷிங்டன் டிசியில். ஸோ ஜோ பைடன், அமெரிக்கன் பிரசிடென்ட் ஜோ பைடன் பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா நடக்கிற முதல் செக்யூரிட்டி டயலாக் மீட்டிங் இதுதான். ஜோ பைடன் பதவியேற்றதுக்கு அப்புறமா நடக்கிற முதல் மீட்டிங். ஸோ குவாட் நேஷன்ஸ்னா இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், USA மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப் பிரிக்ஸ் Finance and Central Bank Deputies 2021. First meeting of BRICS Finance and Central Bank Deputies 2021. BRICSங்கிறது வந்து பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. இது வந்து ஒரு 5 கண்ட்ரியோட அப்ரிவேஷன் தான் இந்த பிரிக்ஸ். ஓகேங்களா? இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 2009. ஸோ இது மீட்டிங், இந்த ஆர்கனைசேஷனோட ஒரு பிரான்ச் தான் இந்த ஃபினான்ஸ் அண்ட் சென்ட்ரல் பேங்க் டெபுட்டிஸ் மீட்டிங். இந்த மீட்டிங் முதல்ல யார் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே வந்து யார் ஹோஸ்ட் பண்ணாங்க பார்த்தோம்னா இந்தியாவில் ஹோஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மீட்டிங்கோட தீம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ட்ரா பிரிக்ஸ் கோஆபரேஷன் ஃபார் கண்டினியூட்டி, கன்சாலிடேஷன் அண்ட் கன்சன்ஸ். ஸோ பிரிக்ஸ் மீட்டிங், அதாவது பிரிக்ஸ் மீட்டிங் வந்து பிரிக்ஸ் சமிட். ஓகேங்களா? இது வந்து வேற, பிரிக்ஸ் சமிட்ங்கிறது வேற. இந்த பிரிக்ஸ் சமிட் 3வது முறையா 2021 இந்தியாவில் நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி 2 தடவை எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 2012லையும் 2016லையும் நடந்தது. அடுத்து 2021 இந்தியா வந்து தேர்ட் டைமா பிரிக்ஸ் சமிட் வந்து ஹோஸ்ட் பண்ண போகுது. ஸோ இந்த பிரிக்ஸ் ஃபினான்ஸ் அண்ட் சென்ட்ரல் பேங்க் டெபுட்டிஸோட யார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுலேயும் வந்து எக்கனாமிக் அஃபேர்ஸோட செக்ரட்டரி தான். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். எக்கனாமிக் அஃபேர்ஸோட செக்ரட்டரி தருண் பஜாஜ். எக்கனாமிக் அஃபேர்ஸோட செக்ரட்டரி தருண் பஜாஜ் தான் வந்து இதில் கலந்துக்கிட்டாரு. ஸோ இந்த மீட்டிங் எங்கே நடந்தது? முதல்ல இந்தியாவில் தான் நடந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கொஷின்ஸ்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.